இந்த ஐபிஎல் 2025 5 டைம்ஸ் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் அணியா வெளியேறி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புனே வாரியர்ஸ் இந்தியா வந்து 2013 இதுக்கு முன் ஏதாவது இந்த லீக் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெளியில் போன அணியாக தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது 51, 52 இந்த மாதிரியான மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 20 போட்டிகள் கிட்டத்தட்ட இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு டீம் வெளியில் போகிறாங்கன்னா இப்போது இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியில் போகிறாங்க. இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் நல்லா விளையாண்டாங்க, இல்லை பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்டாங்க. பட் இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸோட கேம், அதாவது ஹிட்டிங் அபிலிட்டி, பவுலிங், இதெல்லாம் தாண்டி அவங்களோட யோசிக்கும் திறன். பட் நான் கண்டிப்பாக தோனியோட கேப்டன்சி இந்த மேட்ச்லேயும் பேசி தான் ஆவேன். அதுவும் பவுலிங்கில் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மேட்ச்லேயும் திரும்ப 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 ஒரு சிஎஸ்கே ரசிகனுக்கு ஒரு தோல்வியை பரிசளிக்கும் போது என்னென்னலாம் வழிகள் கொடுத்தாங்களோ ஒரு ஜெனியன் கிரிக்கெட் ஃபேனாகவே பார்க்க முடியுது. ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்கு எப்படி வலிக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஜெனியன் கிரிக்கெட் ஃபேனாக பார்க்கும்போது சீசன் ரொம்ப மட்டமான சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய விஷயம் பேசலாம். முதல் டீமாக எலிமினேட் ஆகியிருக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் டேக் ஆன் பண்ணி பஞ்சாப் கிங்ஸை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. ஸோ அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் கிரிக்கானந்தா ஷோவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நேற்றுக்கு கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, யார் ஜெயிப்பா, யார் அதிகரன் நடிப்பான்னு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் குரன்னு சொல்லியிருந்தீங்க, ஜெயிக்க போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அதிகரன் அடித்தது சாம் குரன், பட் ஜெயிச்சது பஞ்சாப் கிங்ஸு. அதில் ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எடிட் ஆகி இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கமெண்ட்டை நான் எடுத்துக்க மாட்டேன். இந்த போட்டியோட பரிசு ஒத்தி வைக்கப்படுகிறது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் சென்னை சேப்பாக்கில் நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். இன்னைக்கு வந்து வழக்கம் போல் இந்த டாஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கணும்னா பஞ்சாப் கிங்ஸ் டாஸை வின் பண்ணாங்க. பிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ்டு பிச்சாக தான் இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய லேயர் பேந்துட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ட்ரெடிஷ்னல் ஒரு சேப்பாக் மாதிரி நல்லா கிரிப்பு டேர்னு அப்படிலாம் இல்லாமல் முன்ன நான் சொல்லுவேன், இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ் நடக்கும்போதோ இல்லை வேர்ல்டு கப் நடக்கும்போது ஒரு பவுன்ஸ் இருக்கும்ல, அந்த பவுன்ஸ் இருந்தது. பட் கொஞ்சம் செட்டில்டாகி பால் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறதால ஒரு பேட்டிங்க்கு ஏற்ற ஒரு சேப்பாக்காக இருந்துச்சு. பட் சேப்பாக்கில் ஒன்று சொல்லுவாங்க, 180 சேஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே கொஞ்சம் கஷ்டம். 180, 185 வச்சுட்டா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கள பவுலிங் அட்டாக் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து 190 கிட்டத்தட்ட வந்து அடிச்சாச்சு. ஆனால் ஏன் தோக்குறாங்க? பட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்திக்கிறேன். போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பஞ்சாப் கிங்ஸ் 200 அடிச்சு இங்கே சேஸ் பண்ணாங்களா ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி மேட்சும் ஒரு 200 கிட்டத்தட்ட சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பழைய ஸ்டாட்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னாலும் பட் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் சேப்பாக்னு பார்க்கும்போது 190 சேஸும் பண்ணலாம், 180 டிஃபெண்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படி மேட்ச் போனதுக்கான காரணமும் பஞ்சாப் கிங்ஸ் தான் ஒரு காரணம். பட் பஞ்சாப் கிங்ஸ் சரியான ஒரு டாஸை வின் பண்ணாங்க. சரியான டாஸை வின் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட பவுலிங் கொடுத்ததுக்கப்புறம் பனி இருக்குன்னு எனக்கு நினைக்கிறாங்க, எனக்கு என்னமோ தெரியல. பனி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஸோ பிச்சை பார்த்துட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் விக்கெட் செட்டில் ஆகி வரும், ஸோ சேஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரு. ஆனால் அந்த டாஸை தோத்துட்டாலே அந்த டீமு மனசை இழந்துருவாங்களான்னு தெரியல. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமாக உங்களுக்கு அந்த ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேது. சைக்கிள் செய்து ஒரு புல்லோன்னு அடித்தார், அடுத்து உடனே அவுட் ஆனார். ஐஎஸ் மாத்திரையும் அப்படி தான் ஒரு மாதிரி நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி டக்குன்னு அவங்க அவுட் ஆகிட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல. பட் சாம் கரன் 1 டவுன், ஜடேஜா நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியுது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அடுத்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டிங்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சாம் கரன் ஐஎல் T20 வந்து செம்ம அடி அடிச்சிருக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ அதனால் அவர் பேட்டிங் ஸ்கில்லை பற்றி நான் பெருசாக சந்தேகப்படவே மாட்டேன். ஸோ துபாயும் சேப்பாக்கு இந்தியாலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ சாம் கரனை அவங்க 1 டவுன் ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அடிக்கவும் செஞ்சார். ஸோ ஜடேஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் பராரை வந்து பனிஷ் பண்ணார். அந்த ஓவரில் ஹேட்ரிக் 4 அடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனார். அடுத்து டிவல் பிரவீஸும் சாம் கரனும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங்கில் இப்படி ஒரு ரைஸ் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இன்னிங்ஸ் இருந்துச்சு இந்த சீசனில். ஜடேஜாவும் சிவம் துபேவும் ஆடினாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக.
ஆனால் அதில் ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனை இருந்துச்சு, ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி டேவில் பிரவிஸும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பிக்கப் பண்ணிட்டாரு, ஆனால் அவர் சீக்கிரம் அவுட் ஆனார். ஆனால் இவர் ஒரு பக்கம் இப்படி பிக்கப் ஆகும்போது அந்த பக்கத்தில் ஒருத்தர் பிக்கப் ஆகி போயிட்டே இருந்தார் சாம் கரன். டேவில் பிரவிஸ் ஒரு தடவை அதாவது சஹல் அடிக்கிறாருன்னா இந்த பக்கம் சாம் கரன் சஹலை அடிக்கிறாரு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஐன்ஸ்னோட ஒரு ஷார்ட் பால் வந்து டேவில் பிரவிஸ் ஃபைன் லெக்கில் ஒன்று அடித்தார். அதெல்லாம் டிவில் ஷாட். அடுத்து சாம் கரனுக்கு ஷட்ஜே கிடைச்சாரு. ஷட்ஜே வச்சு 2 6 2 4 தேத்தினாரு. 100 அடிக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸு. அனாமத்தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கன்ஸனோட ஷார்ட் பாலில் காலியானார். பட் ஒரு விஷயம் தோணுச்சு, ஷட்ஜேவை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா ஷட்ஜேவுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்க வேணாம், பின்னாடி கொடுத்துருக்கலாம் அப்படின்னாலும், பட் பின்னாடி தோனி வருவார், அப்போ சஹலை பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ ஷட்ஜேவை இங்கேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஓவர் போட்டிருக்கிறாரு, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை, கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்தாரு. ஷட்ஜேக்கு அந்த ஓவர் அடி விழுந்துச்சு. ஸோ அடி விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆன்சன் வந்து சாம் கரனோட விக்கெட் எடுத்தார். அப்புறம் உமர் சாய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான போல்டு அங்கே டேவில் பிரவிஸோட விக்கெட் கிடச்சிச்சு. ஸோ 2 பார்ட்னர்ஸ், 2 வெல் செட்டடு பேட்டர்ஸை எடுத்தாச்சு. ஒருத்தர் அட்டாக் பண்ணி ஆடுற வரையும் இங்கே எடுத்தாச்சு. இப்போது சிவம் துபே, தோனி, இது இவங்களோட கோட்டா. ஒரு கடைசியாக 3-4 ஓவர் இருக்குது, இவங்க பிரித்து மேய்ஞ்சாங்கன்னா ஷுவராக ஒரு 200+ வைக்கலாம். அப்போ சிஎஸ்கே 200+ இந்த அப்படிங்கிறது ஆல்ரெடி அடிச்சிருக்கிறாங்க, முலன்பூர்லாம் அடிச்சிருக்கிறாங்க இதே பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் அந்த ஸ்லோ பேட்டிங், அந்த 180 170, ஆனால் 200 அப்படிங்கும்போது சரி ஓகே பார்ப்போம். சேப்பாக்கில் இந்த 200 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 200 வச்சுட்டாங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் சஹலை எதுக்காக வச்சுருந்தோமோ அதுக்காக எடுத்துகிட்டு வந்தார். தோனி ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்த ஸ்ட்ரைட்டில் 6 போச்சு. ஆனாலும் எனக்கு என்னமோ அது சரியாக பட்ட மாதிரி தெரில, ஒத்த கையில் வந்து தோனி அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, தோனி வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணி போயிருந்துருக்கலாம், துபே கிட்ட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சஹலை ஆடும்போது. பாஸு ஒன்று சொல்கிற கேளுங்க பாஸு, சிவம் துபே நின்னாருன்னா தைரியமாக லெக் ஸ்பின்னரை கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெக் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வர்றாங்க, தூக்கி போடுறாங்க, இவர் அடிக்கிறாரு, பால் மேலே போது அவுட் ஆகிறாங்க. ஸோ சிவம் துபேவுக்கும் 50-50 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தோனியே ஆடிட்டு போயிடலான்னா வேற வழி கிடையாது. லாஸ்ட் 2 ஓவர் இருக்குது, லாஸ்ட் 2 ஓவரில் தோனி சிங்கிள் ரொட்டேட் பண்ணி துபேட்டை கொடுத்துருந்தானா துபேக்கு மொத்த ப்ரெஷரும் விழ ஆரம்பிக்கும். 2 பக்கமும் அட்டாக் பண்ணணும், 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கணும், 2 சைடில் அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தோனி அதை பண்ணார். திரும்பி லாங் ஆஃபில் சஹல்கிட்ட மாட்டினார். சஹல்கிட்ட இது 4வது தடவை அவுட் ஆகிறாரு நினைக்கிறேன், இதுக்கு முடியும் அவுட் ஆகிருக்கிறாரு. ஸோ அவுட் ஆகிட்டு போனாரா, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கூட வந்தார். தீபக் கூட ஒரு 2 ரன்னை ரொட்டேட் பண்ணிவிட்டு அங்கேயும் நான் துபே கிட்ட கொடுக்கலாம் சொல்ல மாட்டேன், தீபக் கூட கிளியராக ஆடி இருந்துருக்கணும். தீபக் கூட என்ன பண்ணார், அவுட் சைட் ஆஃப் பாலை வந்து ஐயோ எப்படி சொல்கிறது, ஒரு டெய்லன்றது இப்படி தான் அவுட் ஆவார். அவுட் சைட் ஆஃப் பாலை வந்து கிண்டி விட்டார், கவர்ஸில் கேட்ச், இன்சைட் சர்க்கிளில் கவர்ஸில் கேட்ச், காலியானார். அதுக்கப்புறம் கம்போஜை போல்டு எடுத்தார் யுஸ்வேந்திர சஹல். அதுக்கப்புறம் நூர் அகமது கேட்ச் கொடுத்துட்டு போனார். அங்கே சஹல் ஹேட்ரிக் விக்கெட்டை இதுக்கு முன்னாடி 6 டெத் ஓவர்ஸில் போட்டு அவருக்கு அந்த ஹேட்ரிக் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. இதே போல் இப்போ 19வது ஓவர் போட்டு அது டெத் ஓவரில் போட்டு ஹேட்ரிக் கிடச்சிருக்கு. பட் இந்த ஹேட்ரிக்கில் வந்து ஆரம்பித்து வச்ச ஹேட்ரிக் விக்கெட்டில் இல்லை, பட் இந்த விக்கெட் மழையை ஆரம்பித்து வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்களோட விக்கெட் எடுத்து சஹல் ஆரம்பித்து வச்சார். அதாவது ஐபிஎலோட கோட் ஃபினிஷரை எடுத்து இந்த கோட் லெக் ஸ்பின்னர் ஆக்சுவலி இந்த ஹேட்ரிக்கில் அவங்க டவுன்ஃபாலே ஆரம்பித்து வச்சார். பட் இதில் எனக்கு தீபக் கூட அவுட் ஆனதெல்லாம் கடும் ஷாக்கு. ஒரு சான்ஸ் கிடைக்குது, இங்கே பாருங்களேன், செட்டில்ட் ஆகி அடிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது, செட்டில்ட் ஆகி நீ பயந்து அவன்லாம் கிடையாது, அடிக்க போகணும், அடிக்கணும், பட் கிளியராக படலை. அடுத்து சிவம் துபே இருக்கார்ல, சிவம் துபேவை அப்போ தான் 4 அடித்தார். 4 அடித்ததுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு 5 பால் கிட்டத்தட்ட கிடக்குது, 5 பால் கிட்டத்தட்ட கிடக்குது. ஸோ கேப்பை பார்த்து ஆனதும் இல்லாமல் கரெக்டாக அடித்தார். பட் ஆனால் கேட்ச் எடுத்தாங்க, காலி. இன்னொரு 4 பால் கிடைக்குது, ஆடலை. பட் தீபக் கூட வந்து கடைசியாக அப்படி ஆடுவார்னு எதை நினச்சா கூட பார்க்கல. தோனி சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். தீபக் கூட சிங்கிள் ஆனதையும் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், துபே அவுட் ஆனதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். ஸோ ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவரோட கேப்டன்சியில் கன்னாக ரொம்ப துணிகரமாக செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா ஷட்ஜேவுக்கு அந்த இடத்துல அந்த ஓவர் கொடுக்குறோம், இல்லை ஒருவேளை தோனி வராமலே போயிட்டா இவங்களே ஆடிட்டாங்கன்னா அப்போ சஹல் அங்கேயே பயன்படுத்துகிறோம் சொல்லிட்டு ஒருவேளை சாம் கரன் இருக்கும்போதே பயன்படுத்திருந்தாருன்னு வைங்களேன். அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, ஹர்ப்ரீத் பரார் அந்த இடத்துல பயன்படுத்தாமல் கடத்திட்டு போயிருந்தா யோசிச்சு பாருங்க. பட் அந்த இடத்துல ஹர்ப்ரீத் பரார் எடுத்தார். ஹர்ப்ரீத் பரார் தான் வந்து ஜடேஜாவோட விக்கெட் எடுத்தார். ஸோ ஹர்ப்ரீத் பராரோட பவுலிங் மூலமாக ஜடேஜாவோட விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஷட்ஜே வந்து ஓவர் கொடுக்குறாரு. நான் அடி வாங்கினது சொல்கிறேன் ஓகேங்களா, அவர் அந்த இடத்துல போகிறார்ல பண்ணி பார்க்குறாரு, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஷட்ஜே வச்சு சாம் கரன்லாம் போட வைக்கிறாரு, அடி விழுது. பட் 19வது ஓவர் சஹலை கொண்டு வராரு. அந்த 19வது ஓவரை 4 விக்கெட்டு, அதாவது 172க்கு 5வது விக்கெட்டு,
184க்கு 6வது விக்கெட்டு, 7, 8, அப்புறம் 188 ரன்னுக்கு 9 விக்கெட்டு, ஒரு ரன்ல 10வது விக்கெட்டு. ஆக மொத்தத்தில் அந்த 6 விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 ரன்குள்ள சுருங்கி விட்டது. அதுலேயும் கடைசி 5 விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ரன்னுக்குள்ள மொத்தமும் சரிஞ்சிருச்சு. தோனி அதை தான் பிரசன்டேஷன் செவன்லேயே சொன்னார். சரி, ஓகே, இப்போ 191 டார்கெட்டு, 190 தான் அடிச்சிருக்கிறோம். இதை வந்து டிஃபெண்ட் பண்ணணும் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ விக்கெட் நல்லா செட்டில்ட் ஆகி இருக்குது, நல்லா செட்டில்ட் ஆகி பால் வருது, பேட்டர் செட்டில் ஆகி விட்டு வெளுத்து கட்டலாம். கலீல் அகமதும் கம்போஜும் போடுவாங்க, வழக்கமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரில. பிரியன் ஷாரியாவும் நல்லா ஆனார் கம்ஃபர்டபுளாக, பிராப் சிம்ரனும் கம்ஃபர்டபுளாக ஆனார். ஸோ அவங்களே ஒரு மாதிரி டீசெண்டாக 20-24 மாதிரி அடித்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை செட்டில் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பிரியன் ஷாரியா போனால் பிரச்சனை கிடையாது. பட் பிராப் சிம்ரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் அவுட் ஆகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் அவுட் ஆனார். அவரால் முடியல, டயர்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அவரும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேக் ஆன் பண்ணணும், ஒரு 7-8 ஓவர்லாம் வேறு வழிகளில் டேக் ஆன் பண்ணணுங்கும் போது அவர் ஜடேஜா ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆட ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பேட்டில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், டவுன் லெக் சைடு ஒன்று அடிச்சு விட்டார். பட் ஜடேஜாவை ஒரு மாதிரி நல்லா ஆட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தார். 100 ஆகும்போதுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி ஆகணுங்கும் போது ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனார். ஸோ பார்க்க முடிஞ்சது அந்த மிடில் ஓவர்ஸில் பிராப் சிம்ரன், பவர் பிளேயில் பிராப் சிம்ரன், மிடில் ஓவரில் பிராப் சிம்ரன். பட் மிடில் ஓவரில் பிராப் சிம்ரன் எனக்கு என்னமோ அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி இருக்கிறாரு. பட் டயர்ட் ஆகிட்டார். இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இங்கே தோனியோட கேப்டன்சிலாம் ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஆக்சுவலி பிராப் சிம்ரன் விக்கெட் விழுந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் ஒரு ஜடேஜாவை பயன்படுத்த மாட்டாங்க? ஒரு புது பேட்டர் வராங்கன்னா அந்த ஒரு ஜடேஜாவை பயன்படுத்தலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு புது பேட்டர் வராரு அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி பல வருஷம் ஆடிக்கலாம். பட் அந்த இன்னிங்ஸில் அவங்க ஒரு புதுசாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஆட வராங்க அப்படின்னா அப்போ ஜடேஜாவை நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஜடேஜாவை ட்ரை பண்ணாமல் 100 அகமது தோனி ட்ரை பண்ணார். சரி, ஓகே, விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரனாவுக்கு ஏன் ஒரு 8வது ஓவர் கொடுக்க மாட்டாங்க? அந்த பவுலிங் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவாக வரக்கூடிய அந்த யார்கர் அந்த லென்த்து இப்போ மேலே வருது அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் பார்க்க முடியுது. அதனால் வந்து லோ ஃபுல் டாஸாகவும் மாறுது, அதெல்லாம் பார்க்க முடியுது. பட் பத்திரனாவுக்கு ஏன் ஒரு 7வது ஓவர் 8வது ஓவர் கொடுக்க மாட்டீங்கிறது புரியல. பட் 100 அகமது ஜடேஜா இருக்கிறாங்க. பட் இவரை கோட்டா பின்னாடி அப்படின்னு சொன்னாலோ அதில் நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பத்திரனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ தோனியோட கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் இன்றைக்கி இல்லை. பாருங்களேன், நான் சொல்கிறேன் கேளுங்க. இதுக்கு முன்னாடி தோனி வந்து ஒரு 33 ரன்னு 20 பால் அடிக்கணும் அப்படின்னா அது கெட்டபிள் ஸ்கோர் தான். பட் தோனி என்ன பண்ணுவார், அவருடைய இந்த டேலண்டடான ஒரு பிளேயர்ஸுகளெல்லாம் வச்சு ஒரு மொமெண்டமை மாற்றி அந்த மேட்சை எப்படியும் ஜெயிச்சிருவார். பட் இப்போது தோனிக்கிட்ட அந்த டேலண்டட் பிளேயர்ஸ் இல்லை. அதனால் தோனி அவர்களால் ஜெயிக்கவும் முடியலை, சென்னை சூப்பர் கிங்ஸால் ஜெயிக்கவும் முடியலை, மொமெண்டமாக மாற்றவும் முடியலை. சரி, கிரிக்கெட்டுங்கிறது டீம் ஸ்போர்ட். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட் அப்படிங்கிறது டீம் ஸ்போர்ட். நீங்கள் டேலண்டடான ஒரு கேப்டனாக இருந்து டாக்டிக்கலாக நீங்கள் பிளான் பண்ணலாம். பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல பிளேயர்ஸ் வேணும். நல்ல பிளேயர்ஸ் இருந்தால் நல்ல கேப்டன் இருந்தால் நல்ல பிளேயர்ஸ். அது ஒரு சைக்கிள் மாதிரி. பட் ஆனால் நீங்கள் தோனி எனக்கு தெரிஞ்சு நல்ல கேப்டன்சி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் டைட்டாக வைக்காமல் ஒரு இடங்கள்லாம் வந்து அப்படியே விட்ட மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் கடைசியாக கலீல் அகமதுக்கு வந்து பவுலிங் போடும்போது அந்த ஃபீல்டர்ஸுக்கு உள்ளே கொண்டு வந்தார். அது மட்டும்தான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போன மேட்சுக்கு அப்புறம் வச்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த மேட்ச்சில் அந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக உயிர் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதான் முன்னாடியே தோனி கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அப்பா நிஜமாலுமே சொல்கிறேங்க, ஜடேஜா ஒரு ஃப்ளிக் ஒன்று அடித்தார், ஸ்வீப் ஒன்று அடித்தார். ஜடேஜா ஃப்ளிக்கு ஸ்வீப்பு அதெல்லாம் கொஞ்சம் கனவு. அதுக்கப்புறம் சாம் கரனை வந்து ஸ்லோயர் பால் போட்டு தான் ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கினார் பிராப் சிம்ரன். பட் ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் ஸ்லோ பால் போடலாமா? தூக்கி மிடு விக்கெட்டுக்கு மேலே கிடாசினார் 6. அப்புறம் 100 அகமதோட கூகுளியை பிக் பண்ணி திரும்ப மிடு விக்கெட் மேலே ஒரு 6 பிடுங்கி கிடாசி கொடுத்துட்டாரு. அப்புறம் சாம் கரனோட ஸ்லோயர் பால், சாம் கரன் வந்து தப்பான ஆளுக்கு ஸ்லோயர் பால் போட்ட சிங்காரம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிடு விக்கெட்டில் திரும்ப ஒரு கிடாசினார். ஸோ இவர் அந்த நேரத்தில் கரெக்டாக டேக் ஆன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரனா வந்து இது மாதிரி நல்ல ஒரு ஆஃப் வாலி ஒரு ஃபுல் டாஸ் ஒன்று போட்டார், சைட் ஸ்க்ரீனில் அடித்தார். திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நேராக வந்து ஒரு மாதிரி யார்க்கர் ட்ரை பண்ணார், திரும்ப அதையும் அடித்தார் 6. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சாம் கரன் அடிச்சாச்சு, பத்திரனா ஒரு 6 அடிச்சாச்சு, 100 அகமது அடிச்சாச்சு. ஸோ ஸ்ரேயாஸை கரெக்டான நேரத்தில் டேக் ஆன் பண்ணார். இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்துன்னு வைங்களேன், ட்ரை பண்ணிருக்கலாம் தோனி, ஒரு ஜடேஜாவை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஜடேஜாவை கொண்டு வராமல் அந்த இடத்துல ஒரு 100 அகமது கொண்டு வந்தார். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா இந்த மேட்சை இந்த சேசிங் அப்படிங்கிறது இன்னும் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அந்த 19வது ஓவரில் 4 ரன் ஒரு விக்கெட்டு ஓவர் பக்குன்னு இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவரில் விக்கெட் விழுது. அப்புறம் எட்ஜில் வந்து கடைசியாக ஜெயிச்சிட்டாங்க.
ஸோ இந்த பக்கம் தோனியோட கேப்டன்சி இப்படி இருக்குன்னா பேட்டரோட எக்ஸிகியூஷன். அப்புறம் இன்னொன்று சஷாங்க் சிங் வந்து ரேஜா ஒன்று அடிச்சார் 6-4 அடிச்சதுக்கப்புறம் 100 6-1 அடிச்சார். 12 பால் 23. ஆக்சுவலி அந்த கேட்ச் டேவிட் பிரவிஸ் ஒரு சூப்பரான கேட்ச் பண்ண பிடிக்கலன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியாக ஜெயிச்சு போயிருப்பாங்க அந்த மேட்ச். ஆக்சுவலி பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் தான் டாஸ்லேருந்து ஸ்ரேயஸோட கேப்டன்சிலேருந்து அப்புறம் இங்கே அவங்களோட பேட்டிங்லேருந்து பிளான்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தகுதியான ஒரு அணியே. பட் ஸ்டாயினிஸை விட்டுட்டு இந்த மேட்சுக்கு வந்தாங்கிறதும் பெரிய ஒரு தைரியமே. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுனால தான் ஸ்ரேயாஸ் ஐயரா மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரா இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த மேட்சை வின் பண்ணி இப்போ 13 பாயிண்டோட இப்போ செகண்ட் பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்சஸ் இருக்குது. எல்எஸ்ஜி கூட, டெல்லி கேபிட்டல்ஸ் கூட, மும்பை இந்தியன்ஸ் கூட, ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அந்த பிளே ஆஃப் ரேஸில் இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸும் பிளே ஆஃப் ரேஸில் இருக்கிறாங்க. எம்ஐயும் பிளே ஆஃப் ரேஸில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஆர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இப்போது பஞ்சாப் கிங்ஸ் ஆர்ஆர் கூட மோதும்போது ஆல்மோஸ்ட் ஆர்ஆர் வெளியில் போயிருந்திருப்பாங்க. இல்லை பஞ்சாப் கிங்ஸ் மேபி யோசிக்கிறேன். பட் இன்னும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்ச் இருக்குது. 4ல் 2 வின் பண்ணால் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. 17 பாயிண்டோட குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன், அதாவது 5 டைம் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் அணியாக இந்த 2025 ஐபிஎல் வெளியேறி இருக்கிறாங்க. ஹோம் மேட்சஸ் 7க்கு 7 வின் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்தாங்க. பட் ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகலை. எம்ஐ கிட்ட மட்டும் தான் வின் பண்ணாங்க. இப்போ வருஷம் ஹோம்லேயும் ஒரு 5 தோல்வி 6 தோல்வியை ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது ஹோமில் கிடைச்ச தோல்விகளுங்கிறத தாண்டி பவர் பிளேயிலே இவங்க ஃபெயில் ஆகிறாங்க. சேசிங்லேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் பவர் பிளேயில் ஃபெயில் ஆகிறாங்க. இந்த ஒரு மேட்சில் ஓவரால் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் ஃபெயில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிலர் எடுத்துறதுக்கான ஆள்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தாங்க. டேவிட் பிரவிஸும் சாம் கரனும் வந்து இப்போ அதை ஓரளவு சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோவாக ஆடுவாங்கல்ல பாருங்கள், ஃபேன்ஸுங்களுக்கு ரத்த கண்ணீரே வந்துருச்சு. அடித்த ஸ்கோரையும் பவுலர்ஸ் அனாமத்தாக வாரி இறச்சி நாசம் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு மேலே சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் நாங்கள் கிரவுண்டு பக்கம் பார்க்கவே வர மாட்டோம்டா, டிவிலையும் பார்க்க மாட்டோம்ங்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருந்தது. சரி, பூப்பந்து கிரிக்கெட் கிடையாது எனக்கு தெரியுது, பூப்பந்து கேமும் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் ஃபேன்ஸோட வருத்தங்கள் பார்க்க முடியுது. அதுவும் முதல் அணியாக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ப்ளஸ் கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணாங்க கொஞ்சம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஃபீல்டர்ஸும் இன்னும் கொஞ்சம் அவேராக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பத்திரானா சைடில் தான் சொல்கிறேன். பத்திரானா கொஞ்சம் அவேராக இருந்தால் சில பல ஃபோர்ஸ்லாம் தடுத்து இருந்திருக்கலாம். பட் அதை தடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீல்டிங்கில் எக்கச்சக்கமான தடுத்தாங்க. 4 போக வேண்டியதெல்லாம் 2 தடுத்து இப்போ அவங்க அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய டார்கெட் கிடைச்சிருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் அதை தவிர்த்துட்டாங்க. உங்களுக்கு நல்ல ஃபீல்டிங் மூலமாக, நல்ல பேட்டிங் மூலமாக. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அஃபெண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த ஒரு 2-3 நாள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்னா நான் சொல்லுவேன், டேவிட் பிரவிஸ் சாம் கரன் வந்து மேலே ஆட ஆரம்பிச்சது. அப்புறம் ஜடேஜாவும் அவர் ஒரு மாதிரி அவர் பங்குக்கு ஆக்சுவலர் அடுத்து ஆரம்பிச்சார். அவர் ஃபோல் அவர் ஃபிட் ஆவார்னு நான் நினைக்கிறேன். பாப்பா நடக்கும்னு சொல்லிட்டு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் அஃபீஷியலாக வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்புறம் இன்னொன்று மேட்ச் ஆரம்பிக்கும் போதே டென்னி வாரிசன் கிட்ட வந்து தெரியல, அடுத்த மேட்ச் கூட நான் வராமல் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தலை தோனி. தெரியல பாஸ் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. சரி, ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸோட தோல்விகளுக்கான காரணம், இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்விகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி நடை வீறு நடை போட்டு இப்போ மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி இவங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க, நீங்கள் தெரியும். உங்களை ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா?